Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட்ல நீங்க ஒரு பேக்கேஜ் பார்த்திருப்பீங்க. அந்த பேக்கேஜ் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது ஒரு மோட்டார் சைக்கிள் டூரிங் ஆக்சஸரி அண்ட் நான் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ்ல நிறைய டூரிங் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆக்சஸரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பர்சனலா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு பைக்ல ஃபிட் பண்ணிட்டு இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூரிங் விண்ட்ஷீல்டு, ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 500க்கு செட் ஆகிற மாதிரி ஒரு விண்ட்ஷீல்டு. ஸோ இது நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக்கில் ஃபிட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஒரு விஷயம் மறந்துட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம சேனலில் வந்து நிறைய ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். எல்லாரும் சொல்கிறது தான், பட் சில பேருக்கு இது புதுசாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் டூ தி ஆனர்ஸ். ஸோ இது வந்து CarbonRacing.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் இருந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதில் வந்து இது வாண்டரர் விண்ட்ஷீல்ட் மாடல். ஸோ இதுலேயே வந்து கிளியரும் இருக்குது, டிண்டட் பிளாக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் DIY பேக்கேஜ். ஸோ இது வந்து நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் மேனுவல் மாதிரி எதுவும் இல்லை ஃபிட் பண்ணுறதுக்கு. பட் யூடியூப்பில் இவங்களோட வீடியோஸ் இருக்குது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேர்லி சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் ஷூர் இது வந்து பைக்குக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஆல்சோ அந்த விண்ட் பிளாஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். டூரிங் பண்ணும்போது கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஆல்சோ இதை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது ஒரு இந்தியன் கம்பெனி அண்ட் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுற ப்ராடக்ட். ஸோ அ பிக் தம்ஸ் அப். அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. பட் டூரிங் பண்ணும்போது தான் நமக்கு இதோட ஆக்சுவல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிய வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் வர ட்ரிப்ஸில் வந்து நான் இதை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன். இது வந்து நம்ம இப்போ கிளாசிக் 500 டெசர்ட் ஸ்டார்மில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு விஷயம் நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் டூல்ஸும் நம்ம வச்சுக்கணும். ஸ்டார் ஷேப்பில் ஸ்க்ரூ டிரைவர் நமக்கு தேவை, சில ஆலன் கீஸ் தேவை. பிகாஸ் இதில் இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலன் கீ டைப் ஸ்க்ரூஸ் தான். ஸோ ஆலன் கீஸ் சில இது தேவைப்பட்டுச்சு, ஸ்க்ரூ டிரைவர் தேவை. ஓரளவுக்கு அசம்பிளி வந்து நான் வீட்லேயே பண்ணிட்டேன். ஸோ இதை போய்ட்டு நம்ம இப்போ மவுண்ட் பண்ணலாம். நம்ம பைக்கில் மவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உண்மையை சொல்லணும்னா ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒருத்தராக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது 2 பேர் இருந்தால் பண்ணிடலாம் ஃபிட்டிங். ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது ஃபிட் பண்ணுறதுல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஸ்டலேஷனுக்கு வந்து நிறைய பேர் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் ரெஃபர் பண்ணலாம். நான் மெயின்லி இந்த வீடியோ பண்ணுறது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபிட் பண்ணியாச்சு, எப்படி இருக்குது பாருங்கள்.
நீங்கள் எப்படி போகிறீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இருந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் இதுதான் நம்மளோட வியூ விண்ட்ஷீல்டு வந்து நம்ம பைக்கில் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வியூ வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து டிண்டடும் வருது. உங்களுக்கு கொஞ்சம் ஷேடு கிடைக்கணும் இதுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் டிண்டடும் வாங்கலாம். டிண்டட் லுக்கும் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி உங்ககிட்ட பிளாக் ராயல் என்ஃபீல்டு இருந்ததுன்னா அந்த டிண்டட் விண்ட்ஷீல்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் 80 கூட போய் பார்த்துட்டேன். எந்த விதமான வைப்ரேஷன்ஸ் எனக்கு தெரியல. அடிஷ்னல் விண்ட்லேருந்து வைப்ரேஷன் எதுவுமே தெரியல. மோட்டார் சைக்கிளோட வைப்ரேஷன்ஸ் தான் இருக்குது. அது வந்து இருக்க தான் செய்யும். பட் விண்ட்லேருந்து வர்ற மாதிரி எந்த வைப்ரேஷன்ஸும் இதனால் வரல எனக்கு. கண்டிப்பாக டூரிங் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளை டயர்ட்னஸ் வந்து கம்மியாக தெரியும். பாருங்கள், இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் 80 போயிட்டுருக்கேன். 70 கிட்ட இருக்குது இப்போது ஸ்பீடு. எந்த விதமான வைப்ரேஷனும் இல்லை. நீங்களே பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்களேன், இந்த வண்டி வாலாட்டுற மாதிரி ஆடிட்டுருக்கு. வைப்பர் உடஞ்சிருக்கு, அதனால் அவருக்கு தெரியல பின்னாடி வைப்பர் ஓடிட்டுருக்கிறது. ஓவரால் இது ஒரு நல்ல அடிஷனாக இருக்குது டூரிங்க்கு. நான் அதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கிளாசிக் வச்சுருந்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் கார்பன் ரேசிங் வெப்சைட்டில் வந்து கிளாசிக் மட்டும் இல்லை, ஹிமாலயனுக்கும் இருக்குது, டாமினாருக்கும் எக்ஸ்டெண்டட் விண்ட்ஷீல்டு இருக்குது. ஸோ ஸ்டாக்கில் வர்ற விண்ட்ஷீல்டு இல்லாமல் இன்னும் கூட எக்ஸ்டெண்டட் விண்ட்ஷீல்டு இருக்குது. டால் விண்ட்ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க KTM 390யோட விண்ட்ஷீல்டு. ஸோ எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே கொஞ்சம் கம்ஃபர்ட் எனக்கு தெரியுது. விண்ட் வந்து எனக்கு சுத்தமாக செஸ்ட்டில் ஃபீலே ஆகலை. நெக்குக்கு மேலே, அதாவது ஹெல்மெட்டில் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது. பட் செஸ்ட்டில் வந்து எனக்கு சுத்தமாக விண்ட் எதுவுமே பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ அந்த வகையில் இது வந்து பர்பஸ் சால்வ் பண்ணுது. இது வந்து நான் லாங் டேர்ம் யூஸ் பண்ணால் தான் தெரியும் இது எவ்வளோ டியூரபிளாக இருக்குது அப்படின்னு. பட் ஐம் ஹோப்பிங் இது லாங் டேர்முக்கும் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு லாங் ட்ரிப் வரப்போகுது. ஸோ அதனால் அதில் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நான் போபோக்கும் லாங் டேர்ம் ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 3 months ஆயிடுச்சு. ஸோ 3 months யூஸ் பண்ணதில் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விண்ட்ஷீல்டு நீங்கள் வாங்குவீங்களா இல்லைன்றது எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.